Chapter 1 Applications of Matrices and Determinants. Exercise 1.2 question number 3 division 3. Find the inverse of the following matrix by Gauss-Jordan method. 1 2 3 2 5 3 1 0 8. So கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணணும் by using Gauss-Jordan method. Solution. So given matrix A ன்னு எழுதலாம். Let the matrix A is equal to 1 2 3 2 5 3 1 0 8. Applying Gauss-Jordan method, we get matrix A I3. So matrix A யும் I3 யும் combine பண்ணி எழுதுறோம். 1 2 3 2 5 3 1 0 8. Identity matrix order 3 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ காஸ்-ஜோர்டான் மெத்தட் படி ஸோ இந்த லைனுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம், ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லெஃப்ட் சைடு கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ரைட் சைடு மேட்ரிக்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ மெயின் டயகனல் பாருங்கள், திஸ் இஸ் மெயின் டயகனல். ஸோ லோயர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 0வாக கன்வெர்ட் பண்ணணும். சேம் டைம் ஸோ டயகனல் அப்பரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ப்ளஸ் 0வாக கன்வெர்ட் பண்ணணும். 5 8 1ஆக மாறணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1ஆக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 and 1 இந்த ரெண்டையும் நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவலன்ஸ் 2. ஸோ நம்ம கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா R2 implies R2 minus 2R1. ஸோ R3ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா R3 implies R3 minus R1. ஸோ R1ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 1 2 3 1 0 0. ஸோ R2 minus 2R1. ஸோ ரோ 1 ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 2 2 2 2 are 4 2 3 are 6 1 into 2 2 here 0 0. R2 minus 2R1 2 minus 2 0 5 minus 4 1 3 minus 6 minus 3 0 minus 2 minus 2 1 minus 0 1 0 minus 0 0. R3 minus R1 1 minus 1 0 0 minus 2 minus 2 8 minus 3 5 0 minus 1 minus 1 0 minus 0 0 1 minus 0 1. ஸோ மெயின் டயகனல் கீழே இந்த ரெண்டு என்ட்ரிஸுமே 0வாக மாற்றிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 2 R1ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்டை 0வாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சூட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் R1 implies R1 plus R3. ஈக்குவலன்ஸ் 2. ஸோ R1ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். R1 implies R1 plus R3. ஸோ R2 R3 no change, அப்படியே எழுதுங்க. 0 1 minus 3 minus 2 1 0 0 minus 2
5, minus 1, 0, 1. R1 plus R3. 1 plus 0, 1, 2 minus 2, 0, and 3 plus 5, 8, and here 0, 0, 0 plus 1, 1. 1, 0, 5 plus 3, 8, 1 minus 1, 0, 0 plus 0, 0, 0 plus 1, 1. இப்போ main diagonal பாருங்க. This is the main diagonal. So next is நம்ம இந்த என்ட்ரியை 0 மாற்றலாம். R3. So R3ல இருக்கக்கூடிய -2 0 மாற்றலாம். Equivalence to so R3 implies R3 plus 2 R2. So R2 ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3 கூட ஆட் பண்ணால் -2 0வாக மாறும். ஸோ R1 R2 no change. 1 0 8 0 0 1. So R2 also no change. 0 1 minus 3 minus 2 1 0. So R2 ஃபுல்லாகவே 2வால் மல்டிப்ளை பண்ணலாம். 0 1 into 2 is minus 6 minus 4 2 0. R3 plus 2 R2. 0 plus 0 0, 2 minus 2 0, minus 6 plus 5 minus 1, minus 4 minus 1 minus 5, 2 plus 0 2, 0 plus 1 1. So next R2. So R2ல இருக்கக்கூடிய so -3 நம்ம 0 மாற்றலாம். ஸோ அதுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். R2 implies R2 minus 3 R3. ஸோ தேர்ட் ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு R2 minus 3 R3 கொடுக்கும் பொழுதும் ஸோ நமக்கு இந்த -3 வந்து 0 மாறும். ஸோ R1ல no change. 1 0 8 0 0 1. R3 no change. 0 0 minus 1 minus 5 2 1. ஸோ R3 ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 0 minus 3 is minus 15 6 3. R2 minus 3 R3. 0 minus 0 0, 1 minus 0 1, minus 3 minus of minus 3, 0 minus 2 minus of minus 15, it is plus 13, 1 minus 6 minus 5, 0 minus 3 minus 3. ஸோ நெக்ஸ்ட்டு R3ல ஒரு -1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா this -1 becomes 2 plus 1. This is equivalence to R3 implies R3 into -1. So R1 R2 no change. 1 0 8 0 0 1 0 1 0 13 minus 5 minus 3. So R3 row full multiplied with -1. 0 0 plus 1 plus 5 minus 2 minus 1. ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது.
இந்த 8 வந்து 0-வா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரெக்வயர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இஸ் ஈக்குவலன்ஸ் டு R1 implies R1 minus 8 R3. ஸோ ரோ 3 ஃபுல்லாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் R1லேருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிற R3-யை செப்பரேட் பண்ணுறோம். ஸோ R2 R3 நோ சேஞ்ச். 0 1 0 13 minus 5 minus 3 0 0 1 5 minus 2 minus 1. So R3 row ஃபுல்லாகவே 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 0 0 8 it is 40 minus 16 minus 8. Now R1 minus 8 R3. 1 minus 0 is 1, 0 minus 0, 0, 8 minus 8, 0, 0 minus 40 is minus 40, 0 minus of minus 16 is plus 16, 1 minus of minus 8, so plus 8, 1 plus 8, 9. ஸோ இப்போது இந்த லைனுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ நமக்கு ரைட் சைடு இந்த லைனுடைய ரைட் சைடில் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் A இன்வர்ஸ். Therefore A inverse equal to this matrix. So answer எழுதலாம். Therefore A inverse is equal to minus 40, 16, 9, 13, minus 5, minus 3, 5, minus 2, minus 1. So this is a required matrix A inverse. Thank you.